வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஒரு காலத்தில் மற்றவங்களை நம்பி இருந்தவராக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் மீது நம்பிக்கை வைக்க எப்படி நம்பிக்கை வைப்பது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய நிலையை உருவாக்கியிருக்கும். என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களிடம் மாறி என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகவும் தொடங்கியிருக்கும். இந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை சோதித்திருந்தாலும் அது உங்களை உடைத்திருந்திருக்காது. ஏன் தெரியுமா? இது எல்லாமே சனி பகவானால் நடந்த கஷ்டங்களாக மட்டும்தான் இருக்கும். இந்த கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீர்கள். அதே போல நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாக கூடாது என்பதை புரிய வைப்பதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில மன வலிமைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தார். மாறாக உங்களை அவர்கள் இன்னும் வலுவானதாகவும் மாற்றியிருப்பார். நீங்க சந்தித்த பிரச்சனைகள் உங்களுடைய மனதை ஒரு இரும்பு போல உறுதியாக்கி இருக்கும். இன்று நீங்கள் எதையும் பார்த்து உடனே பயப்பட மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதிலிருந்து இனிமே வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. நீங்க அமைதியாக அதை சமாளிக்கக்கூடிய திறனையும் இந்த ஒரு நேரத்தில் பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஒரு மன வலிமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அது எப்படி என்ன ஏது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களால் அது இன்னமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து உறவுகளும் உண்மையானவை அல்ல என்பதை சனி பகவான் உங்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து கொடுத்திருப்பார். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்த உறவுகள் மட்டும்தான் உண்மையான உறவுகள். அவர்கள் நம்ம கூடவே இருக்காங்க, நமக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு யோசனையானது உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் என்றாலும் பணம் தேவைப்பட்டால் கூட உடனே கொடுத்து உதவுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் பல யோசனைகள் அந்த மனிதர்களை வைத்து உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டுதாங்க இருந்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் உங்களிடம் பழகியது நல்ல மனிதர்கள் கிடையாது. கூடயே இருந்தால் மட்டும் நல்ல மனிதர்கள் கிடையாதுங்க. உங்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்கள் கூட எந்த விதமான பிரச்சனைகள் என்றாலும் கூட வந்து நிற்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே உங்களுக்குன்னு இறுதி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா அவங்க உங்கள் மீது அன்பா இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த விதமான தவறுகள் செய்தாலும் உங்களை தட்டி கேட்பாங்க. நீ செய்வது தவறு என்று உணர வைப்பாங்க. அதுதான் உண்மையான நபர்கள். ஆனால் நீங்கள் தவறு செய்யும் பொழுது நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு உங்களை எந்த ஒரு நேரத்திலும் உங்களை கௌரவிக்கிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல நபர்களாக இருக்க மாட்டார்கள். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்களே தெரிந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். எது செய்தாலும் நன்மைகள் உண்டாகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகளும் உண்மையானவை அல்ல என்பதை சனி பகவான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகியும் போவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய் இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். சிலர் தங்களுடைய உண்மையான முகத்தை இனிமே காட்டிக்கொள்வாங்க. யார் எப்படி இருந்தாங்க, இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல நபர்கள் போல வேஷம் போட்டு இருந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க. ஆனால் அது யாரு என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த ஒரு உறவுகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அவர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில வந்து நன்மைகளை செய்தாங்க கெடுதல்களை செய்தார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இருக்கத்தாங்க செய்வாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆரம்பத்தில் காயப்படுத்தினாலும் பின்னர் அது ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாத்தையும் நீங்க மறந்திருப்பீங்க. தேவையற்ற உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி உண்மையானவங்க மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தங்க ஆரம்பித்திருப்பாங்க. இன்று நீங்கள் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க முன்னேற ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க நம்பி ஏமாந்த அனுபவங்கள் நிறையவே உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் அனுபவித்த அனைத்து சோதனைகளும் உங்களை ஒரு இடத்தில் நிறுத்தி நான் என்ன தேடுகிறேன் என்று யோசிக்க வைத்திருக்கும். அந்த ஒரு கேள்விக்கான பதில் அமைதி.
அந்த அமைதியாக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலாவது நீங்கள் ஏமாறாமல் இருப்பீர்கள். இதுவரைக்கும் ஏமாந்தது போதும் என்று நினைத்தால் முடிந்த அளவு யாரிடமும் பேச்சு கொடுக்காதீர்கள். யார் என்ன கூறினாலும் செய்யாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு கேள்விக்கான பதில் அமைதியாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வெளியில் சந்தோஷத்தை தேடிய போது அது உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் பார்த்த போதுதான் அது அமைதியானது கிடைத்திருக்கும். அமைதிதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக மாறவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரிந்திருக்காது. போக போக தான் நீங்களே புரிய ஆரம்பிப்பீங்க. கஷ்டங்கள் மனிதனின் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்முடைய மன நிம்மதி என்பது நமக்கு வேண்டும். மன நிம்மதி இல்லாம ஒரு மனுஷன் இவ்வளவு வேலை பார்க்கான், உழைக்கும், சம்பாதிக்கும். இப்படி சம்பாதிச்சு எதுக்கு? மன நிம்மதிக்காகத்தான், 3 வேளை சாப்பாடுக்காகத்தான். இந்த இரண்டுமே கிடைத்தால் போதும். அது உங்களுக்கு எந்த வழியில் கிடைக்கிறதோ அதை நோக்கி நீங்க போங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்றி கொடுக்கும். நான் கூறுவது சரியா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் தூரமாக போனவங்க கூட, பேசாமல் உங்களை விட்டு விலகி போனவர்கள் கூட, இவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது பழைய மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வரமாட்டாங்க. புதிய புரிதலுடன் அவர்கள் வரக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். நீங்கள் மற்றும் அவர்கள் இருவருமே மாற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. இருவருமே மாற்றம் அடைந்து வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருவருமே சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவாங்க. அதனால இந்த முறை அந்த ஒரு உறவு இன்னும் வலுவாக மாற ஆரம்பிக்கும். முற்காலங்களில் தவறுதான் செய்தார்கள், ஆனால் இனிமேல் அந்த ஒரு தவறை செய்ய மாட்டார்கள். அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். சிலர் மன்னிப்பை கூட நிச்சயமா உங்களிடம் வந்து கேட்பாங்க. சிலர் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் செய்வாங்க. ஆனா இந்த ஒரு மீண்டும் தொடங்கக்கூடிய இந்த ஒரு களம் உங்களுடைய மனதில் ஒரு நிறைவு உணர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்கும். அதற்கு இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏற்கனவே உங்களை வலுவாக்கி இருந்தாலும் இப்போது அந்த ஒரு வலிமை இன்னும் தெளிவானதாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த கஷ்டங்கள் மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றிருந்திருப்பீங்க. அப்படி நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வலிமை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் செய்யுங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாமல் அமைதியாக அதை சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவீங்க. உங்களுடைய மனதில் ஒரு உறுதியானது உருவாகவும் ஆரம்பிக்கும். எதுவாக வந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இதனால உங்களுடைய மனதிற்குள் போதுமான அளவுக்கு தெளிவானது கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கும் மாற்றவும் செய்யுங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு இனிமே விடையையும் தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேர்ந்துவிடும். அது திருமணமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, வீடு கட்டுவது, வீடு நிலம் வாங்குவது, எதுவாக இருந்தாலும் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அது வேலை தொடர்பானதாக கூட இருக்கலாம், குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். நீண்ட நாட்கள் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல், சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது என்றால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணுங்க, இந்த ஒரு தேதிக்கு பிறகு எது நடக்கிறதோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகின்ற மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும், பாசிட்டிவானதாக இருக்கும். நெகட்டிவானது எதுவுமே இனிமே நடக்காது. நடக்கும், இருந்தாலும் முன்பை போல அதிகமாக நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள், தவறான முடிவுகள், பாதிக்கப்பட்ட நிலைமைகள் இவை அனைத்துமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய புதிய புதிய முடிவுகள் சரியான பாதையில் இருந்திருக்கும். பழைய தவறுகள் இப்போது ஒரு பாடமாக மாறி அதை மீண்டும் செய்யாமல் உங்களுக்குள்ள பல விஷயங்களிலிருந்து காப்பாற்றி கொடுக்கும். இந்த ஒரு சரியான புரிதல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திசைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க இனிமேல் தனியாக இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய குடும்பம் மூலம் நீங்கள் நிச்சயமாக குடும்பம் மூலம் இருந்திருக்கலாம்.
அது உங்களுடைய சொந்த நம்பிக்கை மூலம் நீங்க இனிமே எடுக்க ஆரம்பிப்பீங்க. இல்லை அப்படின்னா வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு சுயமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களை பாதுகாக்கவும் நிச்சயமாக செய்யும். இந்த பாதுகாப்பு உணர்வு தாங்க உங்களுடைய பயங்களை நிச்சயமாக குறைத்து கொடுக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனைகளையும் உருவாக்கும். இறுதியா நீங்க இந்த எல்லா மாற்றமும் சேர்ந்து உங்களை ஒரு உண்மையான சந்தோஷ நிலைமைக்கு கொண்டு போய்விடும். இந்த இந்த ஒரு வெளியில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது. உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.